இதே விஜய் பாருங்க, தேர்தலாம் முடிஞ்சவொன்னா எங்க போய் நிக்கிறாரு, எப்படி போறாருன்னு பாருங்க. ஜனநாயகம் வராது தெரியும்ல, ஏப்ரலுக்கு தேர்தலுக்கு அப்புறம் தான். எலெக்ஷனுக்கு வராது. படத்தையே வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு தலைவன் நாட்டையா கொண்டு வர போறான். நான் கேக்குறேன், இப்பவே வெளியே வர்றதுக்கு போலீஸ் பர்மிஷன் அதுன்றீங்களா? நாளைக்கு ஒரு 30 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டீங்க, நீங்க தான் தலைவர், சட்டசபைக்கு வருவீங்களா? டிடிவி தினகரன்லாம் வந்தாங்க சட்டசபைக்கு, ஒரு ஆளா இருக்கும்போதே வந்தாங்க. 62 எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் பண்ணப்போ ஜெயலலிதா தனியாலாம் வந்து சட்டசபையில சண்டை போட்டாங்க, தைரியமா நின்று பேசினாங்க. அந்த சைடு ஃபுல்லா கும்பல், இவங்க ஒரு ஆள் மட்டும் இந்த சைடு பேசினாங்க. நீ வருவீங்களான்னு கேட்குறேன், சட்டசபைக்கு வருவீங்களா? சரி, வந்துட்டுன்னா பேசுவீங்க. இந்த வெட்டு சவால்லாம் விட முடியாது. என்ன தெரியும், என் உச்சத்தை விட்டு வரேன்றீங்க. என்ன உச்சத்தை விட்டு ஏன் வர்றீங்க? மக்கள் பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றீங்க. என்ன மக்கள் பிரச்சனை பாதிக்கப்பட்டாலும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நேரத்துக்கு உங்களுக்கு பத்திரிகையாளர் சந்திக்கதான் உங்களுக்கு பிரச்சனையே வராது, நீங்க பேசியிருப்பீங்க. அட பத்திரிகையாளர் நீ சாதாரண கடைநிலையில இருக்கிற ஸ்போக்ஸ் பர்சன் சந்திக்கிறாப்புல. இந்த பூசா யாரும் சேர்ந்துக்கிறாரு, இந்த பெலிக்ஸ் கூட நின்றுந்தாரு, அவர் சந்திக்கிறாரு, பேசுறாரு. ராஜ்மோகன் தட்டு மாதிரி அப்படி இப்படி இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாரு. மற்றதுக்கெல்லாம் லா வர மாட்டேங்குது, கலகம் கலகம் கலகம்ன்றாங்க.